ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்விக்கியில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஸ்விக்கியில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஸ்விக்கியில் ஜாயின் பண்ண அப்புறமா வரக்கூடிய ஆர்டரை எப்படி எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஸ்விக்கியில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ இன்சென்டிவ் வந்துட்டு கொடுக்குறாங்க, ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்துட்டு தேவைப்படும் ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணுறதுக்கு, இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேருக்கு வேலையை வந்துட்டு கிடைக்கும். வேலை இல்லாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்துட்டு டேக் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், என்னோட ரெஃபர்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 4000 ரூபாய் வந்துட்டு கிடைக்கும். அதுல 2000 ரூபாய் நான் வந்துட்டு உங்களுக்கு தந்துடுறேன். நீங்க டைரக்டா ஆப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெஃபர் போனஸ் வந்துட்டு கிடைக்காது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, சேட் பண்ணுங்க, நான் உங்களை ரெஃபர் பண்றேன். ரெஃபர் பண்ண அப்புறமா நீங்க இந்த ஆப்ல வந்துட்டு அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரெஃபர் போனஸ் வந்துட்டு கிடைக்கும். ரெஃபர் போனஸ்ல உங்களுக்கு பாதி அமௌண்ட் நான் வந்துட்டு தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்விக்கில எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்விக்கில ஜாயின் பண்றது ரொம்பவே ஈஸி. நீங்க எந்த ஆபீஸுக்கு வந்துட்டு போக வேணாம், பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணா போதும். நீங்க ஈஸியாவே ஸ்விக்கில வந்துட்டு ஜாயின் பண்ண முடியும். உங்க போன்ல இருக்கிற பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிட்டு ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப்பை வந்துட்டு டவுன்லோட் பண்ணுங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்துட்டு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா உங்க லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துட்டு ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை கரெக்டா என்டர் பண்ணி உங்க மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய சிட்டி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சிட்டி வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்க செலக்ட் பண்ண சிட்டில தான் 1 மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். 1 மந்த்க்கு மேல நீங்க வேணா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தமிழ்நாட்டில் ஸ்விக்கி எந்தெந்த சிட்டில அவைலபிளா இருக்கோ அந்த சிட்டிக்கான நேம் வந்துட்டு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சிட்டிஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஸ்விக்கி டெலிவரி ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சிட்டிஸ்ல நீங்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்க ஊர்ல இருந்து நீங்க இந்த சிட்டில வந்துட்டு ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ண முடியும். இந்த 3 ஸ்டெப்ல கேட்டிருக்க டீடைல்ஸ் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஓபன் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன டைப்பான வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெட்ரோல் வெஹிக்கிளா இல்ல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளான்னு கேட்டிருக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சிட்டியை வந்துட்டு செலக்ட் பண்ணிருப்போம். இப்போ அந்த சிட்டில எந்த ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணோம். இங்க வந்துட்டு ஏரியா கொடுத்திருக்காங்க. ஏரியா பக்கத்திலேயே இந்த ஏரியாவில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஜாயினிங் போனஸ் கிடைக்கும், மேக்ஸிமம் வீக்லி எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. அதை பார்த்து நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸ்விக்கில நீங்க ஜாயின் பண்ணி என்ன டைப்பான ஆர்டர் நீங்க டெலிவரி பண்ண போறீங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்ஸ்டாமார்ட் கிராசரி டெலிவரி. இதுல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதிக ஆர்டர் வரும். அதே மாதிரி நீங்க டெலிவரி பண்ற டிஸ்டன்ஸ் வந்துட்டு 4 கிலோமீட்டருக்கு உள்ளதா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபுட் கிராசரி பார்சல். இதுல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அதிக ஆர்டர் வரும். அதே மாதிரி டிஸ்டன்ஸும் அதிகமா இருக்கும். நீங்க ஸ்விக்கில ஜாயின் பண்ணி எந்த டைப்பான ஆர்டர் டெலிவரி பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டெப் 2 ஓபன் பண்ணலாம். உங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்க. உங்க ஜெண்டரை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் பேங்க் அக்கவுண்ட் வந்துட்டு ஆட் பண்ணணும். பேங்க் அக்கவுண்ட் வந்துட்டு உங்க பேர்ல தான் இருக்கணும். ஸ்விக்கில நீங்க இந்த வீக்ல ஆன் பண்றது நெக்ஸ்ட் வீக் மண்டேல இருந்து வெனஸ்டேக்குள்ள நீங்க என்டர் பண்ணக்கூடிய இந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்றதுக்கு அக்கவுண்ட் நம்பர் வந்துட்டு 2 டைம் என்டர் பண்ணுங்க. பேங்க் நேம் செலக்ட் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ண அப்புறமா வெரிஃபை பேங்க் டீடைலை கொடுங்க. வெரிஃபை பேங்க் டீடைல் கொடுத்தீங்க அப்படின்னா ₹1 வந்துட்டு உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட்டை வெரிஃபை பண்ணி ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணும். ஆதார் கார்டு நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஆதார் கார்டில் லிங்க் ஆயிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துட்டு ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்டர் பண்ணி உங்க ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபேஸ் தெளிவா தெரியுற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டெப் 3 ஓபன் பண்ணலாம். உங்க டி-ஷர்ட் சைஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. டி-ஷர்ட் பேக் நமக்கு வந்துட்டு எப்போ ரிசீவ் ஆகும் அப்படின்னா ஸ்விக்கில ஜாயின் பண்ணி ஒரு 5 ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் டி-ஷர்ட் பேக் வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா 3 or 4 டேஸ்க்குள்ள நம்ம அப்லோட் பண்ண டீடைல்ஸ் அவங்க செக் பண்ணிட்டு ஐடி வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஆக்டிவேட் பண்ண அப்பவே நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒர்க் பண்ணி ஒரு 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா பேக் டி-ஷர்ட் வந்துட்டு நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடிய டி-ஷர்ட் பேக் வந்துட்டு எந்த அட்ரஸ்க்கு ரிசீவ் ஆகணுமோ அந்த அட்ரஸை கரெக்டா என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் ஜாயினிங் ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணணும். ஜஸ்ட் ₹2 தான். ₹2 நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் வீடியோ வந்துட்டு ஷோ ஆகும். ட்ரைனிங் வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் ஆயிடும். ஒன்ஸ் உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா 3 or 4 டேஸ்ல உங்க ஐடி வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடும். ஐடி ஆக்டிவேட் ஆன அப்பவே நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்விக்கி டெலிவரி ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். எவ்வளவு ஈஸி அப்ளை பண்ணலாம் பாத்தீங்களா? உங்க ஐடி ஆக்டிவேட் ஆன அப்புறமா லாகின் பண்றதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற மை ஷிஃப்ட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய ஸ்லாட் எல்லாமே
நமக்கு வந்துட்டு ஷோ ஆகும். நீங்க எந்த டைம்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த டைமுக்கான ஸ்லாட்டை வந்துட்டு புக்கிங் பண்ணுங்க. அந்த டைம் வரும்போது நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஷிஃப்ட் பக்கத்துல ஹை ஏர்னிங்ஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த ஹை ஏர்னிங் ஷிஃப்ட்டை நீங்க புக்கிங் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதிகமா ஆர்டர் வரும், நீங்களும் அதிகமா ஏர்ன் பண்ண முடியும். ஸ்விக்கில 2 days அட்வான்ஸா ஷிஃப்ட் வந்துட்டு புக்கிங் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது நாளைக்கு மறுநாளைக்கு இருக்கக்கூடிய ஷிஃப்ட்டை கூட நம்ம இன்னைக்கே புக்கிங் பண்ணி வச்சுக்க முடியும். ஸ்விக்கில வரக்கூடிய ஆர்டரை எப்படி பிக்கப் பண்ணி டெலிவரி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டரை நீங்க அக்செப்ட் பண்ண அப்புறமா உங்களுக்கு பிக்கப் லொகேஷன் ஷோ ஆகும். பிக்கப் லொகேஷன் போயிட்டு ரீச் பிக்கப் லொகேஷன் டேபை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. ஹோட்டல்ல ஃபுட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்டர் இஸ் ரெடி ஃபார் பிக்கப் அப்படி சொல்லிட்டு ஷோ ஆகும். நமக்கு வந்துட்டு 4 digit நம்பர் வந்துட்டு கொடுத்திருப்பாங்க 3391. இந்த நம்பரை வந்துட்டு ஹோட்டல்ல சொன்னோம் அப்படின்னா அந்த நம்பருக்கான ஃபுட்டை வந்துட்டு கொடுப்பாங்க. ஒரு சில ஹோட்டல்ல இதே மாதிரி ஃபுட் வந்துட்டு வச்சிருப்பாங்க. நம்ம அந்த நம்பர் பார்த்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஹோட்டல்ல இருந்து ஃபுட்டை கலெக்ட் பண்ண அப்புறமா பிக்கப் கம்ப்ளீட் டேபை கிளிக் பண்ணுங்க. ஃபுட்டை டெலிவரி பண்ணக்கூடிய கஸ்டமரோட டீடைல்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். கஸ்டமர் லொகேஷன் போக ரூட் தரல அப்படின்னா மேப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நேவிகேஷன் ஓபன் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி ஈஸியாவே கஸ்டமர் லொகேஷன் வந்துட்டு ரீச் ஆக முடியும். கஸ்டமர் லொகேஷன்ல ரீச் ஆன அப்புறமா ரீச்டு கஸ்டமர் லொகேஷன் டேபை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கஸ்டமரோட டீடைல்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். கஸ்டமருக்கு கால் பண்ற ஆப்ஷனும் இருக்கும். கஸ்டமருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபுட்டை கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு ஆர்டரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ஆர்டரை வந்துட்டு பிக்கப் பண்ணி டெலிவரி பண்றதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா மேலே இருக்கிற ஹெல்ப் ஐக்கனை கிளிக் பண்ணி கஸ்டமர் கேரை நீங்க வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். கஸ்டமர் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை கஸ்டமர்ட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு கலெக்ட் கேஷ் அப்படி சொல்ற ஆப்ஷனை கிளிக் மேல இருக்கிற அமௌண்ட்டை 2 டைம் என்டர் பண்ணிட்டு கேஷ் கலெக்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆப்ல இருக்கிற ஃப்ளோட்டிங் கேஷ் வாலெட்ல இந்த அமௌண்ட் வந்துட்டு ஆட் ஆயிடும். ஃப்ளோட்டிங் கேஷ் எங்க இருக்கும் அப்படின்னா உங்க ஆப்பை ஓபன் பண்ணிட்டு லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா மோர் ஐக்கான், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் கேஷ் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட் இங்க வந்துட்டு ஷோ ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு லிமிட் கொடுத்திருப்பாங்க. எனக்கு வந்துட்டு 500 கொடுத்திருக்காங்க. 500க்கு மேல ஃப்ளோட்டிங் கேஷ் அமௌண்ட் வந்துட்டு போகுது அப்படின்னா நம்ம டியூட்டி வந்துட்டு ஆஃப் ஆயிடும். திரும்ப நம்ம டெபாசிட் பண்ணாதான் டியூட்டி வந்துட்டு ஆன் பண்ண முடியும். எல்லாருக்குமே 500 தான் லிமிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஸ்விக்கில ரெகுலரா ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் வந்துட்டு அதிகமா கொடுத்திருப்பாங்க. நீங்க வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா லிமிட் ரொம்ப கம்மியா கொடுத்திருப்பாங்க. ஸ்விக்கி ஃபுல் டே ஓட்டுறீங்க அப்படின்னா உங்க ஜிபேல ஒரு 2000 மேல அமௌண்ட் வச்சுக்கோங்க. ஒருவேளை ஃப்ளோட்டிங் கேஷ் லிமிட் கிராஸ் ஆகுது அப்படின்னா நீங்க டெபாசிட் பண்ணி டியூட்டி வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியும். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிட்டி இல்லனா ஏரியா வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கு மேல இருக்கிற ஹெல்ப் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. டியூட்டி ரிலேட்டட் இஷ்யூ இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க சிட்டி ஏரியா ஷிஃப்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பேர் ஆர்டருக்கு 75 rupees வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதே மாதிரியான ஆஃபர் நமக்கு இப்போ வரும் அப்படின்னா நீங்க ரெகுலரா ஸ்விக்கில ஓட்டிட்டு இருந்துட்டு சடனா ஓட்டாம இருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரியான ஆஃபர் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஆஃபர் வர டைம்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு மேல நீங்க வந்துட்டு ஆன் பண்ண முடியும். ஸ்விக்கில இன்சென்டிவ் சர்ஜ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க ஸ்விக்கில ஒன் டே ஃபுல்லா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 1200 rupeesல இருந்து 1500 rupees வரைக்கும் ஆன் பண்ணலாம். நீங்க பார்ட் டைமா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 500 rupeesல இருந்து 700 rupees வரைக்கும் ஆன் பண்ணலாம். சென்னை, கோயம்புத்தூர் இது மாதிரியான மெயின் சிட்டிஸ்ல நீங்க 1 week லீவ் போடாம ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க 10,000 rupeesக்கு மேல வந்துட்டு ஆன் பண்ண முடியும். ஸ்விக்கில நீங்க இந்த வீக்ல ஆன் பண்ற அமௌண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் மண்டேல இருந்து வெனஸ்டேக்குள்ள நீங்க என்டர் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்விக்கில எப்படி ஜாயின் பண்றது, ஸ்விக்கில ஜாயின் பண்ண அப்புறமா வரக்கூடிய ஆர்டரை எப்படி பிக்கப் பண்ணி டெலிவரி பண்றது, ஒரு நாளைக்கு ஸ்விக்கில ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஆன் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்திருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. வேலை இல்லாம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்துட்டு டேக் பண்ணுங்க. வீடியோல நான் சொல்றதுக்கு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குற மற்ற நண்பர்களுக்கு உங்க கமெண்ட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.